ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு குறித்து அரசியல் முடிச்சு போட விரும்பவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சருடன் சட்டம் ஒழுங்கு குறித்து கூட மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது ஏன் என அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் என தான் ஏற்கனவே கூறி வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார். இவர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்கிறாங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும், நேரம் கொடுப்பாங்க, பேசலாம். அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. எங்களுடைய நோக்கம் அது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது. எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிகள் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்த வேண்டும்தான் எங்களுடைய விருப்பம். அவரை கேளுங்க சாமி, ஏன்ட என்ன சாமி. தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெறும். அதிமுக மாத்திரமல்ல, எந்த கட்சியெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் பலமுறை சொன்னேன். அது உறுதியாக நடக்கும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.